காஞ்சி சங்கர மடத்தின் 71வது பீடாதிபதி சிஷ்ய ஸ்வீகார நிகழ்ச்சிக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பஞ்சகங்கா திருக்குளம் விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது. அதேபோல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பார்க்கடலினில் பாம்பனை பள்ளியில் பரந்தாமனின் பேரெழில். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தனராஜ் வழங்கிட கேட்கலாம். தனராஜ் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. ஆதிசங்கரால் ஏற்படுத்தப்பட்ட காஞ்சி காமகோட்டி பீடம் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சி சங்கர மடம் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மடமானது மிகவும் பழமையான மடம். இந்த மடத்தின் மூலமாக நாடு முழுவதுமே பல்வேறு கிளைகள் அமைக்கப்பட்டு மடங்கள் அமைக்கப்பட்டு அந்த இந்து சமய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கல்வி பணிகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில இந்த மடத்தினுடைய 68வது பீடாதிபதியாக சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளும் 69வது பீடாதிபதியாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இருந்து அருள்பாலித்து வந்த நிலையில அவர்கள் முக்தி அடைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது 70வது பீடாதிபதியாக விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த மடங்களை நிர்வகித்து தற்போது இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில இந்த மடத்திற்கு மிகவும் பழமையான காஞ்சி சங்கர மடத்திற்கு 71வது பீடாதிபதி எப்போது நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதுமே ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு புதிய 71வது பீடாதிபதியாக ஆந்திர மாநிலம் அன்னாவரத்தை சேர்ந்த அந்த கணேச சர்மா சாஸ்திரி டிராவிட் என்பவர் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது 71வது பீடாதிபதியை சிஷ்ய ஸ்வீகாரம் எனும் தத்தெடுப்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. அக்ஷய திருதை நன்னாளான நாளை நடைபெறும் நிலையில காஞ்சிபுரம் சங்கர மடத்திலிருந்து வருகை தந்த அந்த கணேச சர்மாவிற்கு சிறப்பு வரவேற்று அவர் குடும்பத்தினர் வரவேற்று சிறப்பு பூஜைகள் யாகங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில இந்த சிஷ்ய ஸ்வீகார சன்னியாசம் மேற்கொண்டிருந்த கணேச சர்மா சாஸ்திரிகள் சிஷ்ய ஸ்வீகாரம் நடைபெறும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்காக அந்த பஞ்சகங்கா குளம் காமாட்சி அம்மன் கோவிலில் அமைந்திருக்கின்ற பஞ்சகங்கா குளம் என்று அழைக்கப்படும் அந்த திருக்குளத்தில பல்வேறு கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளை நடைபெறக்கூடிய நாளை காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. குறிப்பாக 6 மணிக்கு கோவில் குளத்திற்கு வருகை தரும் சங்கராச்சாரியார் அங்கு அந்த கணேச சர்மாவிற்கு புனித நீராட வைத்து அவருக்கு சன்னியாசம் அளிக்கும் தீட்சை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரும் கணேச சர்மாவும் காஞ்சி காமாட்சி அம்மலை தரிசனம் மற்றும் காஞ்சி ஆதிசங்கரரை தரிசனம் செய்துவிட்டு அங்கு புதிய சங்கராச்சாரியாருக்கு நாமகரணம் பெயர் சூட்டப்படுகிறது. தற்போது அவர் கணேச சர்மா என்று அழைக்கப்படக்கூடிய நிலையில் நாளையிலிருந்து வேறொரு பெயரில் அழைக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து அவர்கள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார்கள். காஞ்சி சங்கர மடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அந்த உபதேசங்கள் நடைபெற்று புதிய பொறுப்பினை 71வது மடாதிபதியாக கணேச சர்மா பதவியேற்பு பொறுப்பேற்கிறார். அந்த நிலையில இந்த நிகழ்வுகள் அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இந்த காஞ்சிபுரமே விழா கோலம் போன்றிருக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் குளத்தருகே பல்வேறு விதமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் விஐபிகள் மற்றும் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் அமர்வுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில ஒரு குறைந்த அளவே உள்ளே குளத்தின் உள்ளே பக்தர்கள் விஐபிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளை தற்போது கோவில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.